ரொம்பவே சுவையான உதிரி உதிரியாக சேமியா உப்புமா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி அளவு ஜாஸ்தியானாலும் ப்ராப்ளம் கிடையாது. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஒரு பேக்கெட் அளவுக்கு சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே சேமியா நல்லா வெந்து வந்துடும். தண்ணி நல்லா கொதிக்கும்போது சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணால் அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே சேமியா நல்லா வெந்துடும். அப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி தனியாக ஒரு பிளேட்டுக்கு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப குழஞ்சிராமல் பார்த்துக்கங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உதிரி உதிரியாக வந்திருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அளவுக்கு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது வணங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வணங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு கேரட், அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு பீன்ஸ், அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு குடமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி இருந்தால் போதும். நல்லா காய்கறிலாம் வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது 5 to 7 மினிட்ஸில் நம்மளுக்கு காய்கறிலாம் வெந்து கிடச்சிரும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம ஆற வச்சுருக்க சேமியா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான சுவையான சேமியா உப்புமா ரெடி ஆயிரும். நீங்கள் அடுப்பில் வச்சு இது கிளற முடியல அப்படின்னா கீழே வச்சு கூட கிளறி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட, சேமியா பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மல்லித்தலையை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான சுவையான சேமியா உப்புமா ரெடி ஆயிரும். நீங்கள் இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.